வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பிபிஎல்ல என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, கடைசி லீக் மேட்ச் பிபிஎல்ல 40வது மேட்சான மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகேன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து 1:45 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ வந்து நமக்கு வந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதே போல நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் இந்த ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்காக இருக்கு. குறிப்பா டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரீஸ் லீடர் போர்டுலாம் கொடுக்குறாங்க. நீங்க மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் நீங்க ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் இதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒரு சேவ் ஆகக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்பா இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எல்லா முக்கியமான மேட்சஸுக்கும் ஃப்ரீ கிவ் அவேலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு வந்து ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் மெல்போர்ன் MCGன்னு சொல்லுவாங்க இந்த கிரவுண்ட. ஸோ 2022-23 அந்த சீசன்ல இருந்து ஒரு குறையாம பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 சீசன்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆவரேஜான சீசன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னருக்கு வந்து பொதுவா பெருசாலாம் சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் அதோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து ஜஸ்ட் 144 தான்ங்கிறாங்க. யாராலையுமே நம்ப முடியாது. ஆனா அந்த மாதிரி தான் அங்க வந்து ஸ்கோர் வந்துட்டு இருக்கு. எல்லா ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 10 மேட்ச் நடக்குன்னா எல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோரை கூட்டிட்டு டிவைடட் பை 10 போட்ட ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது வெறும் 144 தான் ஆவரேஜ் அப்படிங்கிறதுனால பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இந்த சீசன்ல 3 மேட்ச் நடந்திருக்கு. என்ன மேட்ச்லாம்? மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸுக்கும், மெல்போர்ன் ரெனகட்ஸுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும், மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும். இதுல எல்லா மேட்சுமே பாருங்க, இந்த இந்த மேட்ச் மட்டும்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணாங்க. மீதி எல்லா மேட்சுமே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. விக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த மேட்ச்ல நமக்கு வந்து ஒரு 14 விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு 12 விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு 8 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரு சராசரியா வந்திருக்கு. பட் ஆவரேஜான ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கு. 160, 160, 140 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்ல சொன்னது ஓகே. அதே போல 2022 இருந்து இப்ப 2025 வரைக்கும் நடந்த பிபிஎல் மேட்சோட ஃபாஸ்ட் வர்சஸ் ஸ்பின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் வந்து 1717 பால்ல 86 விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 26, ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா 19, எக்கனாமி பாத்தீங்கன்னா 7.91. ஸ்பின்னர்ஸ் வந்து 968 பால் வந்து பவுல் பண்ணியிருக்கிறாங்க. 46 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் வந்து 24.02, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 21, எக்கனாமி வந்து 6.84 அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் வர்சஸ் ஸ்பின் எல்லாமே நம்ம வந்து தெளிவா பிச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தாச்சு. இப்போ ஃபார்ம்ல எப்படி ஆடிட்டு இருக்காங்க அது நம்ம கண்டிப்பா பார்க்கணும்ல. ஸோ ஃபார்ம்ல பார்த்துடலாம். ஸோ கலாப் ஜீவலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல முதல்ல ஃபுல்லா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம கூட ட்ரம்ப் கார்டு பிக்ல வந்து சொல்லியிருந்தோம். அதே போல மிச்சல் ஓவன். ஸோ ஓவன் வந்து இந்த லாஸ்ட் ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்லாம் ஃபுல்லா பேட்டிங்ல மட்டும்தான் ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து பாருங்க, லாஸ்ட் 2 மேட்சாவே ஒரு ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. மினிமம் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாரு. அதனாலே மிச்சல் ஓவன் வந்து நல்ல ஒரு
ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்து வேக்கிம் வந்து பெருசா ஆடல இந்த சீசன்ல. இப்போதைக்கு நல்ல ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயர் தான் அவர் தான். 16, 12, 0 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மேத்யூ வேடு அவரோட கன்சிஸ்டன்சியான ஒரு 15ல இருந்து 25 ரன்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஆடி கொடுக்குறாரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. நிகில் சௌத்ரி ஏதாச்சும் ஒரு இதுல உங்களுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இதுல பேட்டிங்ல வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்ல பேட்டிங்ல இதுல பேட்டிங்கே வாங்கி கொடுத்துருக்காரு, பவுலிங்கே வாங்கி கொடுத்துருக்காரு. இது பேட்டிங்ல மட்டும். இது பேட்டிங் பிளஸ் பவுலிங், இது பேட்டிங் பிளஸ் பவுலிங். முதல் 2 மேட்ச் மட்டும்தான் சரியா ஆடல, மீதி எல்லா மேட்சுமே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 6 மேட்சாவே சம ஃபார்ம்ல இருக்கிறாரு. டிம் டேவிட் ஒரு 3-4 மேட்ச் கிட்ட நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கம்பேர் டு அதர் சீசன் இந்த சீசன் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. கிறிஸ் ஜோர்டான ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது போக நம்மளுடைய பென் மெக்டர்மெட் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேக்யூம்க்கு பதிலா அவரு கூட உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவரையும் ஸ்குவாட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல எலிஸ் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அந்த டீமோட கேப்டன் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துட்டாரு. மெரிடித் வந்து கண்டினியூஸா 1, 2, 3, 4 மேட்சா தொடர்ந்து விக்கெட் எடுத்து வந்த பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல அந்த வின்னிங் விக்கெட் ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சிட்டு. அடுத்து மார்கஸ் பீம் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க. 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. பீட்டர் ஹாஸ்லோக் இந்த சீசன்ல விளாண்ட ஒரே ஒரு மேட்ச், மொதல் மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு விக்கெட் பக்கம் கூட ஸ்கோர் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு வேற லெவல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு. லாஸ்ட் 3 மேட்சாவே அவரு ஸ்கோர் பண்ணல. அடுத்ததா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தாமஸ் ரோஜர் இந்த டீமோட இன்னைக்கு ஓப்பனர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டக்கட் வந்து போயிட்டாரு, அதனால அவரு தான் ஆடுவாரு. அவருடைய அதிகபட்ச ஸ்கோரே பாத்தீங்க அப்படின்னா 14 தான். அதுக்கு அடுத்தபடியா 12. ஸோ எத்தனை மேட்ச்ல சிங்கிள் டிஜிட்ல போயிருக்காருன்னா 1, 2, 3, 4, 5 விளாண்டதே மொத்தம் 7 மேட்ச். அதுல 5 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல, ஒரு 2 மேட்ச் மட்டும் 12, 14 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளவு ஃபார்ம்ல ஆடி இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அடுத்து சாம் ஹார்பரும் அதே மாதிரிதான். ஒரு 2 மேட்ச் வந்து 46, 48 ஸ்கோர் பண்ணிட்டாரு. மீதி எல்லா மேட்சுமே 12, 1, 4, 8, 1, 4, 0 இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. சுத்தமா ஃபார்ம் கிடையாது. நீங்க வேணா பாத்துக்கலாம். அடுத்து வெப்ஸ்டர் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பேட்டிங்ல இல்ல பவுலிங்ல நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மேட்ச்ல 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வந்திருக்கும். இதுல 48 ரன் பிளஸ் 0 விக்கெட், 48 ரன்னுக்கு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும். இங்க 20 ரன் பிளஸ் 3 விக்கெட் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இதுல உங்களுக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸ்டோயினிஸும் அதே மாதிரி தான். 18 ரன்னு, 4 ரன் பிளஸ் 2 விக்கெட், 48 ரன்னு, 62 ரன் பிளஸ் 0. ஸோ எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதுல ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். மேக்ஸ்வெல் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அவர் பெருசா பவுலிங் பண்ணல, பட் பேட்டிங்லயுமே லாஸ்ட் 3 மேட்சா நல்ல ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாரு. டாம் கர்னை வந்து ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல 4 மேட்ச் ஆடி இருக்காரு. நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து கார்ட்வேட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த லெவலுக்கு எதுவுமே ஆடல. அவருடைய ஒரு 18 அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. பெருசா ஒரு 50, 30 பிளஸ் ரன் கூட அவர் ஸ்கோர் பண்ணல. ஜோயல் பாரிஸ் அவர் விளாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ஸ்டிகிட்டி அவர் விளாண்ட 4 மேட்ச்ல 4மே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஒசமா மிர் அவர் விளாண்ட 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பட் இந்த எஸ்சிஜி பிட்ச்ல பெருசா ஸ்பின்னருக்கு சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் அவர் தான் அந்த டீம்ல ஸ்பின் பவுல் பண்ணக்கூடிய ஒரே ஸ்பின்னர் அவர் தான். அதனால அதுக்காகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பீட்டர் ஷெடில் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் 5 மேட்சா மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சு நமக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லா பிளேயர்ஸோட ஃபார்மை வந்து நல்லா பார்த்தாச்சு. நீங்களும் தெளிவா பார்த்துக்கோங்க யார் யார் எப்படி இந்த சீசன்ல ஆடி இருக்கான்னு. இப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நம்ம போறது யாரை வச்சு போகலாம் மஸ்ட் பிக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 80ல இருந்து 95% வரைக்கும் செலக்ட் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ்க்கு வந்து நீங்க கண்டிப்பா போகலாம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல இருந்து குறிப்பா அந்த டீமோட கேப்டன், அது அவருக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ். எத்தனை ஓவர் பவுல் பண்ண நினைச்சா கூட பவுல் பண்ணுவார். அது போக
மினிமம் பாத்தீங்கன்னா அவர் இந்த சீரீஸ்ல லாஸ்டாவே நீங்க பாத்தீங்கன்னா குறையாம வந்து 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அது போக குறையாம பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. ஒரு நாள் பேட்டிங்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாருன்னா பவுலிங்ல வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்ல பவுலிங்ல வாங்கி கொடுத்த அன்னைக்கு பேட்டிங்ல வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட், அது எதுல இருந்து வந்திருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமா ஸ்டோயினிஸை வந்து எடுத்துட்டு போகலாம். எப்படியாச்சும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் பேட்டிங்ல இல்ல பவுலிங்ல. அதே போல மேக்ஸ்வெல் வந்து ஒரு நல்ல செலக்டட் பிக்கா இருக்கிறாரு மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல. பட் பேட்டிங் மட்டும்தான் இருக்கு. அவருக்கு வந்து பவுலிங் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா என்னால ஸ்வேரா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டீம்ல நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அப்படியே அவர் பவுல் பண்ணாலும் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாரு, அதுக்கு மேல பவுல் பண்ண மாட்டாரு. அதனால நான் பேட்டிங்கை மட்டும் கம்பேர் பண்றேன். பட் ஃபீல்டிங் ஒண்ணு இருக்கு. நீங்க மேட்ச்ல போய் பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 3 மேட்சா எத்தனை கேட்ச் பிடிச்சாருமே குறையாம 2ல இருந்து 3 கேட்ச் வரைக்கும் பிடிக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். எப்படி பார்த்தாலும் 2 கேட்சுக்கு ஒரு 16 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவல்ல ஒரு 20 பாயிண்டோட வர்றாரு. பேட்டிங் ஆடி ஒரு 20+ ரன் அடிச்சா கூட 50+ ஃபேண்டசி பாயிண்ட் போயிடுவாரு. அது போக மேக்ஸ்வெல் வந்து நம்ப முடியாத ஒரு பிளேயர் தான். இன்னைக்கு 0ல கூட அவுட் ஆவாரு. அப்படி அவுட் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அவரை டீம்ல எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்க ஆப்பனண்ட் எல்லாருமே வந்து மேக்ஸ்வெல் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. நீங்க மேக்ஸ்வெல் 100 அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, டக் அவுட்ல போனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஒரு மினி லீக்கே பிளே பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1000 பேர் விளையாடக்கூடிய லீக் விளையாடுறீங்க அப்படின்னா அதுல 950 பேர் வந்து மேக்ஸ்வெல் எடுத்துட்டு தான் வருவாங்க, 50 பேர் தான் எடுத்துட்டு வராம இருப்பாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அதே போல வெப்ஸ்டர் கிட்ட இருந்து நீங்க மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுலயும் ஒரு விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு விக்கெட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிற வாய்ப்பு இருக்கு. அது போக ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்னு அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு 1 டவுன் வரக்கூடிய பிளேயர். ஸோ அதனால வெப்ஸ்டர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் வேற நல்லா ஆடி இருக்கிறாரு, ஓரளவுக்கு ஆடினாரு. ஸோ அது போக அது அடுத்த விளையாண்ட எல்லா பிபிஎல் மேட்ச்லயுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. அதனால இந்த 3 பேரை மஸ்ட் பிக் அப். மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல இருந்து பிக் பண்ணுங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்ல மிச்சல் ஓவன் கிட்ட இருந்து நம்ம வந்து 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். பட் விக்கெட் கிடைக்குமானா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ் ஜோர்டான் உள்ள வந்துட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது ஜோர்டான், எலிஸ், மெரிடித் அந்த 3 பேருமே சேர்ந்து 12 ஓவர் கவர் பண்ணுவாங்க. பீட்டர் ஹாஸ்டலோக் அவர் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணாலும் 14. ஸோ அதிகபட்சம் 2 ஓவர் தான் கிடைக்கும் அவருக்கு. அதனால அது போக பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. அந்த பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே ஹிட்டர் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். 4 ஓவர் தான் ஃபீல்டுல நிற்பாரு அதிகபட்சம். ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதனால நம்ம மிச்சல் ஓவனை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நிகில் சௌத்ரி நீங்களே பார்த்திருப்பீங்க அவரோட ஸ்டாட்ஸ். லாஸ்ட் 6 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு, இல்லையா உங்களுக்கு வந்து பவுலிங்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துடுறாரு. ஏதோ ஒரு இது பண்ணி நமக்கு வந்து அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட பெஸ்டா வாங்கி கொடுத்துறாரு. எலிஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நல்லாவே இருக்கு. குறிப்பா ஹோபர்ட்டோட கடைசி ஓவர் வந்து அவர் தான் பவுல் பண்றாரு. அப்படிங்கும்போது அதுல வந்து மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நீங்க எலிஸ்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம வந்து மஸ்ட் பிக்ல வைக்க சொல்றேன். ஸோ இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, மினி லீக் போட்டாலும் சரி, மெகா லீக் போட்டாலும் சரி, ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர், மிச்சல் ஓவன், நிகில் சௌத்ரி, நாதன் எலிஸ் இந்த 6 பேரையும் கண்டிப்பா உங்க டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஸ்மால் லீக் யாரெல்லாம் விளையாடுறீங்களோ அவங்களா இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து கட்டாயம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆக வேண்டும். மெரிடித் லாஸ்ட் 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. குறையாம ஒரு 30ல இருந்து 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அவருடைய அட்டாக் இனிஷியலும் இருக்கும், டெத்லயும் இருக்கும். அதனால நீங்க மெரிடித்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மேத்யூ வெய்டு மேட்சுக்கு மேட்ச் ஒரு 20ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்குறாரு. அது போக அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம மேத்யூ வெய்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஸ்மால் லீக்ல போகலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஒண்ணு நீங்க மேத்யூ வெய்டு எடுக்கணும், இல்லைன்னா சாம் ஹார்பர் எடுக்கணும். யார் ஃபார்ம்ல இருந்தா நீங்க அந்த ஃபார்ம் இது பார்த்திருப்பீங்க. சாம் ஹார்பர் வந்து 2 மேட்ச் மட்டும் தான் 40+ ஸ்கோர் பண்ணாரு. மீது எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்.
லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சா சிங்கிள் டிஜிட். அதுக்கு மேத்யூ வேட் எவ்வளவோ பரவாயில்ல, 20ல இருந்து 30 ரன் உங்களுக்கு அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயரா இருப்பாரு. கிறிஸ் ஜோர்டான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு ஸ்குவாட்ல ஆட் பண்ணி இருக்கிறாங்க. பிளேயிங் லெவல்லயும் இருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜோர்டான் இருந்து நம்ம 4 ஓவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக நம்ம வந்து 1 or 2 விக்கெட்ஸும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதனால நீங்க இது பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஹோபர்ட்டுக்கு வந்து இது பெருசா முக்கியமான மேட்ச்லாம் கிடையாது, அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் நல்லா ஆடும்போது ஹோபர்ட்டோட டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஜோர்டானுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கூட கிடைக்கும். ஒரு 20ல இருந்து 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுப்பாரு. அதனால ஜோர்டானை வந்து ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்ணுங்க. பீட்டர் ஷிடில் நீங்களே பார்த்திருப்பீங்க, லாஸ்ட் எல்லா மேட்ச் விளாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மெல்போர்ன் ஸ்டார்ஸோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு ஷிகிட்டி. சோ அவரையும் பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக்கரா இருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம் ஹார்பர். இப்பதான் சொன்னேன், மேத்யூ வேடா சாம் ஹார்பரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல எடுத்தே ஆகணும். சோ கொஞ்சம் நீங்க ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கனாலும் சாம் ஹார்பரை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு பிளேயர்ஸ் வந்து எல்லா மேட்சுமே ஃபிளாப் கொடுக்க முடியாது. இப்ப அப்படிதான் நம்ம ஜாக் ஃப்ரெஷர் அவரை பார்த்தோம். நான் சொன்னேன், திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் ட்ரை பண்ணோம், கடைசி மேட்சும் வந்தா வருது போனா போது ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். நல்ல வேலையா 95 ரன் புண்ணியம் அடிச்சு கொடுத்துட்டு போனா இத்தனை நாள் லாஸ் ஆனதை ஒரே மேட்ச்ல எனக்கு எடுத்து கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சாம் ஹார்பரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 20+ ரன் அடிச்சு கொடுத்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஏதாச்சும் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா கூட நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் வந்துருவாரு. அடுத்ததா இன்னைக்கு மேட்ச்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக்ஸா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜீவலை யூஸ் பண்ணலாம். ஒரு 30% பேர் தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. மேபி உங்களுடைய ட்ரம்ப் கார்டை ட்ரை பண்ணி பாருங்க. பீட்டர் ஹேஷ்லோவ் அவரும் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு மேட்ச்ல 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விக்கெட் டேக்கிங் போடுறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் ஒரு விக்கெட் நீங்க எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. அதே போல மார்க்கஸ் பீம் அவரும் அதே போலதான் அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஹோபர்ட்ல நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. எலிசி, மெரிடித்து, ஜோர்டான், மார்க்கஸ் பீம், பீட்டர் ஹேஷ்லோவ். சோ அப்படி இருக்கும்போது 5 பவுலிங் ஆப்ஷன் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. 6வது தான் நிக்கில் சௌத்ரி, 7வது தான் இன்னைக்கு மிச்சல் ஓவன் வருவாரு. அதனாலதான் ஓவனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனை நம்பாதீங்கன்னு சொன்னேன். அதே போல தாமஸ் ரோஜர் அந்த ஓப்பனிங் ஆனார்ல தலைவர், ஹையஸ்ட் ஸ்கோரே 12, 16 என்னமோ அடிச்சிருந்தாரு. மீதி 5 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. மேபி ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஒரு 1000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல அவரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு டப்புன்னு ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னா இதாயிரம். குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணாரு வேணா இம்பார்ட்டன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒசாமா மீர் லாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த டீமோட மெயின் ஸ்பின்னரே வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஸ்பின்னரா இருக்காரு. நீங்க ஸ்டோய்னிஸையோ, வெப்ஸ்டரையோ, பீட்டர் ஷெடில், ஷிகிட்டி, ஜோயல் பாரிஸ் எல்லாருமே ஃபாஸ்ட். மேக்ஸ்வெல் வந்து பவுல் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் தான் மெயின் ஸ்பின்னர். தப்புன பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அசால்ட்டா நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு விக்கெட் ஆச்சும். ஜோயல் பாரிஸ் அதே போலதான் இனிஷியல் அட்டாக்கர். 3 ஓவரையே அவருடைய இனிஷியல் அட்டாக் பண்றாரு. அப்படிங்கும் போது ஒரு விக்கெட் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. ஸோ ட்ரம்ப் கார்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்க. ஜீவல், பீட்டர் ஹேஷ்லோவ், மார்க்கஸ் பீம், தாமஸ் ரோஜர், ஒசாமா மீர், ஜோயல் பாரிஸ், இந்த 6 பேரையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன், சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன், ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸையும் வெப்ஸ்டரையும் நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன். ஏன்னா ஸ்டோய்னிஸ் இருந்து 4 ஓவர் பிளஸ் பேட்டிங், வெப்ஸ்டர் 3 ஓவர் பிளஸ் பேட்டிங். அது மட்டும் இல்லாம ரெண்டுமே ஏன் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்னா இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச், ஹோம் பிச்சு, அதனால அவங்க ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல கொஞ்சம் ரிஸ்காவே நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிகில் சௌத்ரி பேட்டிங் பிளஸ் 2 ஓவர் 4 ஓவர் மட்டும் பவுல் பண்ணுவாரு. ஆனா 1 or 2 விக்கெட் கன்ஃபார்ம், ஏன்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. ஸோ எந்த இது உங்களுக்கு ஓகே
என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதுபடி நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச மெல்போர்ன் ஸ்டார்ஸ் மேல நான் இன்னைக்கு நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன். இப்போ ஸ்மால் லீக் விளையாடக்கூடியவங்களுக்கான ஒரு சேஃபான டெமோ டீம் பார்த்துடலாம். ஸோ ஸ்மால் லீக் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சொன்ன மிச்சல் ஓவன், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர், நிக்கில் சௌத்ரி, அப்புறம் வந்து எலிஸ், இந்த 6 பேரை பார்த்தோம். அடுத்து ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சொன்ன மேத்யூ வெய்டு, பீட்டர் ஷிடில், மெரிடித், ஸ்டிகிட்டி, ஜோட்டா. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சேஃபான ஒரு பிக் தான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு ட்ரம் கார்டையுமே நான் யூஸ் பண்ணல என்னோட ஸ்மால் லீக் டீம்ல. ஏன்னா இந்த மேட்ச் சேஃபா போறது பெட்டர். கேப்டன் வைஸ் கேப்டன் நான் சொன்னதுதான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே கொஞ்சம் ரிஸ்கா போன நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஸ் அண்ட் நிக்கில் சௌத்ரியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேக்சிமம் நிறைய பேர் ஓரளவுக்கு 1500 பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க. லைக் 100 பேர் தான் பண்றீங்க. ஒரு 200 பேராச்சும் இந்த வீடியோ லைக் பண்றீங்களான்னு பார்ப்போம். நம்பிக்கை வைக்கிறேன். லைக் பண்ணுங்க நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.